வேத பயணத்தில் இன்று நான் பார்க்க போவது பலவான்களாக்கினார். 105 சங்கீதம் 24 அவர் தம்முடைய ஜனங்களை மிகவும் பழுக பண்ணி அவர்களுடைய சத்துருக்களை பார்க்கிலும் அவர்களை பலவான்களாக்கினார். எகிப்தியர் இஸ்ரவேலரை சுமை சுமக்கிற வேலையினால் ஒடுக்கினார்கள். கொடுமையாய் வேலை வாங்கினார்கள், கொடுமையாய் நடத்தினார்கள். அதனால் அவர்கள் ஜீவனையும் கசப்பாக்கினார்கள். அப்பொழுது கர்த்தர், எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து ஆலோட்டிகளின் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன், அவர்கள் படுகிற வேதனைகளையும் அறிந்திருக்கிறேன் என்று தேவன் அவர்களுக்காக இறங்கினார். ஆனாலும் இஸ்ரவேலரை எகிப்தியர் எவ்வளவு ஒடுக்கினார்களோ அவ்வளவாய் அவர்கள் பழுகி பெருகினார்கள். கர்த்தர் இஸ்ரவேலரை மிகவும் பழுக பண்ணி பலவான்களாக்கினதை எகிப்தியர் கண்டு எரிச்சல் அடைந்தார்கள். ஆம், இன்றைக்கும் ஒடுக்கப்பட்ட நிலைமையில் இருக்கிற உங்களையும் ஆண்டவர் மிகவும் பழுக பண்ணி உங்கள் சத்துருக்களை பார்க்கிலும் பலவான்களாக்குவார். உலகில் இருக்கிறவர்களை பார்க்கிலும் உங்களில் இருக்கிற ஆண்டவர் பெரியவர். நாம் ஜெபிப்போம். அன்பின் பிதாவை கேட்ட வார்த்தையின்படியே நீர் எங்களுக்கு செய்ய கிருபைக்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஆமேன். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.